சென்னையில் காலை முதலே கனமழை பெய்து கொண்டு வரக்கூடிய நிலையில் கிண்டி காந்தி மண்டபம் சாலையில் ஆளுநர் மாளிகை அருகே மழை நீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், இப்போ சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை அகற்றக்கூடிய பணிகள் அப்படின்றது தொடங்கிடுச்சா? விவரம் என்ன? சென்னையை பொறுத்தவரை இன்று காலையிலிருந்தே விட்டு மிதமான மழை பெய்து கொண்டிருந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக இருந்தே கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. நாம் இதற்கு முன்பாக இருந்த இடங்களில் பார்க்கும் பொழுது குறிப்பாக பட்டினப்பாக்கம், நொச்சிக்குப்பம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, கிண்டி உள்ளிட்ட இடங்களில் ஒரு சில நேரங்களில் கனமழை பெய்ததன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்க தொடங்கியது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியானது காந்தி மண்டபம் சாலை, ஆளுநர் மாளிகைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய இந்த பிரதான சாலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்துக்கு முன்பாக வரைக்கும் கனமழை என்பது கொட்டி தீர்த்ததன் காரணமாக சாலையில் மழைநீர் என்பது தேங்கியிருந்தது. ஆனால் மாநில நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தவரை இது நெடுஞ்சாலைத்துறைக்கான சாலையாக வருவதன் காரணமாக சற்று நேரத்திற்கு முன்பாக அவர்கள் இந்த பகுதியில் மழைநீர் தேங்குவதை பார்த்து ரோந்து பணியில் இருக்கும் பொழுதே எந்த இடத்திலிருந்து மழைநீர் செல்லாமல் இருக்கிறது என்பதை பார்த்து அதை சரி செய்ததற்கு பின்பாக மழைநீர் என்பது முற்றிலுமாக வடிய தொடங்கியது. தற்போது குறைவான அளவில் தான் மழைநீர் தேங்கியிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போல காந்தி மண்டபம் இருக்கக்கூடிய பகுதியிலும் மழைநீர் தேங்கியிருந்தது. அந்த பகுதியிலும் உடனடியாக வந்து மழைநீரை அகற்றக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டதால் சாலைகளில் பெருமளவு மழைநீர் தேங்கவில்லை என்று சொல்லலாம். ஆனால் தொடர்ந்து விட்டு பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த சர்தார் பட்டேல் சாலை என்பது காந்தி மண்டபம் சாலை இரண்டுமாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் வழக்கமாகவே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையாக இருக்கும். ஆனால் தற்போது மழையும் பெய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வேலை நாட்கள் என்பதன் காரணமாக தற்போது போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இருள் சூழ்ந்து இருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகள் விளக்கை ஒளிரவிட்டு செல்லக்கூடிய காட்சிகளையும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் சற்று நேரத்துக்கு முன்பாக கூட 3 வாகன ஓட்டிகளிடம் கேட்கும்போது சென்னையில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் ஆகிய 2 தினங்களில் பெரிதளவிலாக மழை இல்லை. இன்று காலையிலிருந்தே மழை பெய்து கொண்டிருப்பதால் பெரிதளவிலான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தாங்கள் பணிகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது. மேலும் சாலைகளை பொறுத்தவரை பெருமளவும் எங்கும் மழைநீர் தேங்கவில்லை என்றே வாகன ஓட்டிகள் தெரிவித்தார்கள். அதேபோல சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை மாநகராட்சிக்கு உட்பட்ட சாலைகளில் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருப்பதால் மழைநீர் தேங்கினால் உடனடியாக அகற்றக்கூடிய பணிகள் மேற்கொள்கிறார்கள். அதிக அளவில் மழைநீர் தேங்கக்கூடியதிலே ராட்சச பம்புகள் மூலமாக வெளியேற்றுவதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாம் இருக்கக்கூடியது மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலை என்பதால் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு தற்போது இந்த ஆளுநர் மாளிகை அருகாமையில் இருந்த மழைநீர் என்பது முற்றிலுமாக வடியக்கூடிய வகையிலான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கடுமையான போக்குவரத்து என்பது சற்று நேரத்துக்கு முன்பாக இருந்து தற்போது குறைந்திருக்கிறது என்று சொல்லலாம். மற்ற சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து இதேபோன்று கனமழை பெய்யக்கூடிய நிலையில் சென்னையில் பிரதான சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருப்பதால் தற்போது வரைக்கும் பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவும் சென்னையில் ஏற்படவில்லை என்று சொல்லலாம். குடியிருப்பு பகுதிகளை பொறுத்தவரை இன்னும் மழைநீர் பெரிதளவில் தேங்கவில்லை. ஏனென்றால் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கனமழை பெய்வதன் காரணமாக தற்பொழுதுதான் ஏதோ புயல் ஏற்பட்டது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்துக் கொண்டிருந்தாலும் காலையிலிருந்தே மிதமான மழை மற்றும் ஒரு சில இடங்களில் கனமழையும் விட்டு பெய்து கொண்டிருப்பதை சென்னையில் பரவலாக காண முடிகிறது. நேரடி கள தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.